ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அகல்யா ஜெகதீஷ். இது என்ன வீடியோ அப்படின்னா, ஜிஎஸ்என் கோக்கு போயிருந்தேங்க. ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அங்கே என்னென்ன திங்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத தான் இப்போ ஃபுல் வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன். வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி எடுத்ததுமே மிக்ஸி கிரைண்டர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதுலேயும் ஸ்பெஷல்ஸ் ஆஃபர் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் 2 பர்னரு 3 பர்னர் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. குக்கருமே சின்ன குக்கர்லேருந்து பெரிய குக்கர் வரைக்கும் அப்படி சைஸ் வாரியாக வச்சுருக்காங்கங்க. அதாவது நம்ம சின்ன கடைக்கு போனோம்னா தான் கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெரிய கடைக்கு போகும்போது அவங்களே டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்களா, நம்ம ஒன்று மறந்தாலுமே அதை பார்த்தோன்னே ஐயோ இது வாங்கணும்னு நினச்சோம்ல அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தாங்க இங்கே இந்த கடை செட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போனோடனே வெல்கம் பண்ணுற விதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல வெயிலுக்குள்ளே தான் போனோம். நம்ம போகும்போதே தண்ணி கொடுத்து தாகத்துக்கு தண்ணி கொடுத்து ஸ்வீட் கொடுத்து தாங்க நம்மளை உள்ளே வெல்கம் பண்ணுறாங்க. இந்த அக்காங்க தான் அங்கே வேலை பார்க்காங்க. நம்மளை நல்லாவே ட்ரீட் பண்ணாங்க. நமக்கு என்னென்ன வேணுங்கிறத பக்கத்தில் இருந்து எல்லா டவுட்டையுமே கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே வந்து எல்லாமே இருக்குங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்னு ஒரு மொத்த கடையுமே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம சின்ன சின்ன பிளாஸ்டிக் பொருளிலேருந்து பெரிய பெரிய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வரைக்கும் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. இது பாருங்கள், டபுள் டோர் ஃப்ரிட்ஜு நல்லா இருந்துச்சு. கலருமே சூப்பராக அட்ராக்டிவாக நமக்கு பார்த்தோன்னே ஒன்று வாங்கணும் அப்படின்னு தோணி ஐயோ வேணாமா அப்படின்னு யோசிக்காத அளவுக்கு இருக்குது. டக்குன்னு பிடிச்சோன்னே வாங்கிட்டு போயிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. கிளாஸ் ஐட்டம்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, மர ஜாமான், கண்ணாடி ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தோன்னே இது நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தாங்க எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட சின்ன சின்ன பொருள்லேருந்து பெரிய பெரிய பொருள் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே சில்வர் பாத்திரம் ஃபுல்லாகவே இருக்குதுங்க. சில்வர் பாத்திரத்துலேயுமே எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் பூஜை ஐட்டத்துக்கு தேவையான ஐட்டங்களுமே வச்சுருக்காங்க. சாமிக்கு தேவையானதில் இருந்து எல்லாமே. இது பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் டேபிளுங்க, அதுவும் தராங்க. அது போக சேரு எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட. சோபா அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நமக்கு இதெல்லாமே டெமோ பீஸ் தாங்க. நம்ம போய் பார்த்து இதுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டுமே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி செட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதுலேயுமே நிறைய ஆஃபர்ஸுமே அவங்க கொடுத்துட்ருக்காங்கங்க. வெளியிலேருந்து பார்க்குற அமௌண்ட்டுக்கு இது உள்ளே நிறையவே கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் தாங்க சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் மிரர் வந்து ஒவ்வொரு ஷேப்லேயும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூஸ் பண்ணதில்லை, இப்போ தான் பார்க்குறேன்ல, அதனால தான். இது பாருங்கள், ஹார்ட்டின் ஷேப்பெல்லாம் கொடுத்து நல்லா இருந்துச்சு. ஒரு புது வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டுக்கு திங்ஸ் வாங்கணும், பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு போங்க. நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாகவே பொருள் வாங்கலாம். அந்த மாதிரி இருக்குது. உங்கள் கனவு இல்லம் அதை வந்து நல்லா செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்குங்க. வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. லிக்விட் ஐட்டம்ஸு, மாப்பு, பெருக்குமாறு, தொடப்பம் அந்த மாதிரி எல்லாமே அவங்களே வச்சுருக்காங்க. அது போக அந்த உப்பு ஜாடி அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. அது போக நம்ம பக்கத்துலேயே நின்றுட்டு, எனக்கு தெரிஞ்சு நம்ம மற்ற கடைக்கு போனோன்னா பக்கத்துலேயே நின்றுட்டு வாங்க போகிறீங்களா அந்த மாதிரி நம்மளை இது பண்ணுவாங்க. அவங்க ட்ரீட் பண்ணுறதுலேயே நமக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நமக்கு என்னென்ன சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தாலுமே இல்லைக்கா இது இப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற அண்ணங்களும் அக்காக்களுமே நல்லாவே சொல்லித்தராங்க. இது இப்படி தான்க்கா, இது வாங்குங்கக்கா, இது நல்லாயிருக்கும், அதோட எல்லாமே சொல்கிறாங்க. நமக்கு தெரியாதவங்களுக்கு கூடவே நல்லாவே சொல்லி கொடுத்து தாங்க அந்த பொருளை இது பண்ணுறாங்க. அது போக என்ன பொருள் வாங்குகிறோமோ அதை வந்து அங்கேயே போட்டு காட்டி அவங்களுக்கு பிடிச்சிருக்காக்கா, நல்லா இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி பார்த்துட்டு தாங்க நமக்கு தராங்க. எல்லாமே அங்கே வெளியிலேருந்து பார்க்குற அமௌண்ட்டுக்கு இது எல்லாமே கன்வீனியாக தான் இருக்குது. நீங்கள் போங்க, அவங்க பார்த்து உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணி தருவாங்க எல்லாமே. அது போக டிரான்ஸ்போர்ட்டுமே நம்ம எப்படி அவங்க நம்மகிட்ட பேசிவிட்டு கிலோமீட்டர்ஸுக்கு தக்கன பண்ணி தர்றதா சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே போய் பார்த்துட்டு அவங்க செட் பண்ணி தருவாங்க. இது ஃபுல்லாகவே டைனிங் டேபிள் செக்ஷனுங்க. சூப்பராக இருந்துச்சு. அது போக சோபா செட்ஸ் எல்லாம் நிறைய கலரில் 3 சீட்டடு 2 சீட்டடு மரத்தில் ஆனது அந்த மாதிரி எல்லாமே இவங்ககிட்ட வச்சுருக்காங்க. கலருமே பார்த்தோன்னே அவ்வளோ அட்ராக்டிவாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க.
நம்ம நாங்கள் வீடு கட்டும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி தான் செட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு எங்கள் இமேஜினேட்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. இதெல்லாம் பீரோவில் இது எல்லாமே நான் உட்டுன்னு தான் நினச்சேன். ஆனால் ஸ்டீலிலே இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு. இங்கே கண்ணாடி குட்டி குட்டி டம்ளர்லேருந்து இந்த அவருக்கு பாருங்கள் உப்பு ஜாடி எல்லாமே இருக்குது. அதான் சொல்கிறோம்ல, ஒவ்வொரு பொருளுமே நம்ம மறந்தாலும் ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு தாங்க அங்கே இருக்குது. எதையுமே மிஸ் பண்ணிட மாட்டோம். கண்டிப்பாக ஒரு தனியாக வீடு பால் காய்ச்சி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே இருக்குது. பூஜை ரூம்ஸுமே நிறைய வெரைட்டியில் இருக்குதுங்க. அது போக ஸ்லோகன் சொல்லும் பாருங்கள், அந்த மாதிரியும் அவங்க செட் பண்ணி தராங்களாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக மேலே கோபுரத்தில் இருந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதாவது பூஜை ரூம் வாங்கணும் அப்படின்னாலுமே இங்கே போய் பாருங்கள், நல்லா இருக்குது. அந்த ஓம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரிக்குள்ளதும் இருக்குது. நம்ம பிள்ளையார் இருக்கார், அந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜ் போட்ட மாதிரி வச்சுருக்காங்க. ப்ரௌனில் வேணும் அப்படின்னா, இல்லை இந்த பிளெயின் வுட்டில் அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஒர்க் எல்லாமே அழகாக இருக்குது. பீரோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இது பாருங்கள், மேலே தனியாக லைட் எல்லாமே கொடுத்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு சைடு மிரரு வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜுக்கு, அப்புறம் லாக்கர் எல்லாம் கொடுத்து கீழேயுமே 2 ரேக் கொடுத்தாங்க. இதுலேயுமே 2 விதமாக இருக்குது. சைடில் கைப்பிடி வச்ச மாதிரி, வைக்காத மாதிரி, அந்த மாதிரி 2 விதமாக வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பீரோ எல்லாமே.
கடைசியாக நம்ம பார்க்க வந்த செக்ஷன் இது தாங்க. நாங்கள் டவர் ஃபேன் தான் வாங்கினோம். அதை வாங்கி அமௌண்ட்லாம் கொடுத்து வாங்கியாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய். அம்மா வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.